தனி பிறந்து தென்பாண்டி மண்ணெடுத்து மன்னன் மனிதவழ்ந்து கன்னியாய் பிறந்த கன்னி தமிழே ஓடி வந்தேன் நாவிலர் நாயகி நான்முகி நாராயணி கை நளின பஞ்ச சாயகி சாம்பவி சங்கரி சாமலை சாதி நெஞ்சு வாகி மாலனி வாராகி சுலனி மாதங்கி என்று ஆகி ஆதியுடையால் சமம் நமக்கே எல்லாம் வல்ல பிள்ளைவில் காளியை வணங்கி அருள்மிகு வழிவிடும் சிவமுருகன் வணங்கி பட்டிமன்றத்துக்குள்ள போறோம். ஐயா, அருமையான தலைப்பு கொடுத்திருக்கீங்க. குடும்பத்தில் பக்தி நெறியில் சிறந்தவர்கள் ஆண்களா பெண்களா அப்படிங்கிற தலைப்பு கொடுத்திருக்கீங்க. அருமையான தலைப்பு. தலைப்பு போறதுக்கு முன்னாடி நல்லதொரு பட்டிமன்றத்தில் நடுவராக தலைமையேற்று எங்களுக்கு நல்லதொரு தீர்ப்பை வழங்க காத்திருக்கும் ஆண்மகனாகிய வீர ஆண்மகனாகிய பொறுத்தவரை நான் அர்த்தநாளை சொல்றது ஆணும் இல்ல பெண்ணும் இல்ல அன்புத்துறை ஐயா சிவகங்கை தமிழ் சங்கத்தின் முன்னாள் தலைவர் முத்தமிழ் சங்கத்தின் நிறுவனர் அவர்களையும் ஆண்கள் பக்தி நெறியில் சிறந்தவர்களும் பேசுவதற்கு அமர்ந்திருக்கின்ற மாவட்ட குழந்தை நலக்குழு அலுவலர் திரு ராமச்சந்திரன் அவர்களையும் பக்தி நெறியில் சிறந்தவர்கள் பெண்களை என்று பொய் பேசுவதற்காக அமர்ந்திருக்கின்ற அன்பு சகோதரி தேவமாலினி அவர்களையும் அன்பு சகோதரி சரண்யா அவர்களையும் வாழ்த்துக்கிட்டு பட்டிமன்றத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது வழிவிடும் சிவமுருகன் பற்றி சில வார்த்தைகள் பேசிட்டு உள்ள போறோம். சிவகங்கையை ஆட்சி செய்யவள் ராஜராஜேஸ்வரி. இந்த சிவகங்கை மன்ன ஒரே ராணி ராஜராஜேஸ்வரி அம்பாள். அந்த அம்பாளின் வாயு மூலை என்று சொல்லக்கூடிய வடமேற்கு மூலையில் அமர்ந்திருக்கிறார் வழிவிடும் சிவமுருகன். முதல்ல இங்க வந்தது வேல், அப்புறம் முருகன் வாரார். வேலுன்னு அர்த்தம் என்னன்னா வில் அப்படிங்கிறதே வேல். வேல் அப்படின்னா அம்பாள் சக்தி. சக்தி முதல்ல உட்கார்றார். உட்கார்ந்துட்டு தன் மகளை உட்கார வைக்கிறார். முதல் வேல் வருகிறது, பின்பு முருகன் அமருகிறார். அதன் பின்பு தனது அண்ணனாகிய விநாயகர் பெருமானுக்கு இடம் கொடுக்கிறார். தம்பி அண்ணனுக்கு இடம் கொடுக்கிறாரு. அதற்கப்புறம் சிவலிங்க பெருமான் பிரதிஷ்டை செய்யப்படுகிறார். எல்லாம் ஒரே கருவறையில 4 பேர் இருக்காங்க. அப்பவே தெரிஞ்சுக்க வேண்டியதா ஆண் தான் இங்க பெருசு, பக்தி சிறந்தவர்கள் ஆண்கள் அப்படிங்கிற மாதிரி இங்க நிறுவத்திட்டு இருக்காங்க. ஆனா இங்க சொல்லும் போது என்ன சொன்னீங்க? ராஜேஸ்வரி அம்மாளுக்கு வாயு நிலையில் இருக்கிறதா சொன்னீங்களே? ஆமாங்க, அதான் தனியா இருக்கும். அம்பாளுக்குள்ள இல்லாம தனியா வாயு மூலையில் வந்து கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே கேமா சொன்ன மாதிரி முருகன் உலகமெல்லாம் சுத்துபவர். வாயு அப்படிங்கிறது காற்று ஒரு இடத்துல அடைத்து வைக்க முடியாது. அதனால இங்க வழிவிடும் சிவமுருகன் இங்க உட்கார்ந்திருக்காங்க. ஐயா, பக்தி நெறியில் சிறந்தவர்கள் அன்றைக்கும் இன்றைக்கும் என்றைக்குமே ஆண்கள் தாயா. நாங்களாம் எப்படி வந்திருக்கோம் பாருங்க, சாதாரணமா வந்திருக்கோம். ஆனா பெண்கள் இவங்க பாருங்க, வர்றதுக்கே 3.5 மணி நேரம் ஆச்சு. சரணியாட்ட போன் பண்ணி, அம்மா பட்டிமன்றம் இருக்கு, சரியா ஒரு 6:45 வந்துருங்க அப்படின்னு சொன்னோடனே அண்ணே எனக்கு ஒரு சின்ன உதவி செய்ய முடியுமா கேட்டாப்ல. என்னம்மா சொல்லுமா அப்படின்னு கேட்டேன். அண்ணே சரியா ஒரு 3 மணிக்கு எனக்கு ஒரு போன் பண்ணிருங்க. எதுக்குமா 3 மணிக்கு போன் பண்ண சொல்ற? 6:45 தானேமா பட்டிமன்றம் போகணும் அப்படின்னு சொன்னேன். அண்ணே அதுக்கு முன்னாடி சின்ன டிஸ்கஷன் இருக்கு. என்னமா டிஸ்கஷன்? எங்க அக்கா கேமாட்ட டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. நீங்க என்ன புடவை கட்ட போறீங்க, நான் என்ன புடவை கட்ட போறேன். அதுக்கு மேட்சிங் பிளவுஸ் எடுக்கணும், மேக்கப் போடணும். மகளிர் தினம் மார்ச் 6 இருந்திருக்காங்க. அவங்க மேக்கப் பண்ணி ரெடியா 2 நாள் அதே மார்ச் 8 அந்த மாதிரி 3 மணிக்கு கிளம்பி எத்தனை மணிக்கு வந்து சேராங்கன்னா 7 மணிக்கு வந்து சேராங்க. வந்த நிமிஷத்துல ஐயோ ரொம்ப புழுக்கமா இருக்கு, என் மேக்கப்லாம் கலந்துருங்க, ஓரமா உட்காந்துக்கிறேன் இருக்கு. மேக்கப் போட்டு சாமி கூட வந்திருக்கு. இவர் பக்தி நெறியில் சிறந்தவர்களா? கொஞ்சமாவது மனசாட்சி வேணாம் ஐயா. நம்ம இவர் எடுத்துக்கிறேங்க, திருவானந்த வாரியர். அவர் மாதிரி சிறந்த முருகத்துக்கு யாரா இருக்காங்களா? ஊர் உலகமெல்லாம் சென்று முருகனின் நாமத்தை சொல்லி மக்களிடம் முருக பக்தியை கொண்டு வந்தவர் யாருன்னா திருவானந்த வாரியர். எதுவுமே கிடையாது. ஏழை எளிய மக்கள் சேர்ந்து ரொம்ப எளிமையாக முருகனை பத்தி விளக்கம். ஒரு சின்ன திருவானந்த வாரியர் ஒருத்தர் என்ன செஞ்சிருக்காரு, கோயிலுக்கு திருவானந்த எதிர்த்தாப்புல இருக்கிற பையன் என்ன செஞ்சிருக்கேன், எதுக்கு சாமி கோயிலுக்கு போகணும், சைக்கிள் வந்திருக்கேன், எதுக்கு சாமி கோயிலுக்கு போகணும், உலகம் புறம் எல்லா இடத்துலயுமே தூண்லையும் துருமலையும் இருக்கே, எதுக்காக கோயில் போய் சாயம் பண்ண அப்படின்னாப்லையா.
அவன் ஓட்டிட்டு வந்து சைக்கிள் காற்றை பிடிக்கிட்டு எல்லா இடத்துலையும் காற்று இருக்குல்ல, உனக்கு டயர்ல இருக்கிற காற்று அப்படின்னாங்க. அது மாதிரி வந்து எல்லா இடத்துலையும் கடவுள் இருந்தாலும் கோயிலில் கடவுள் இருக்காங்கிறது எளிமையை சொல்லிட்டு ஒரு வாரியார். கண்டிப்பா ஐயா. அதே மாதிரி ஒவ்வொரு பேச்சும் பேசுற இடத்துல கேள்விகள் நிறைய கேட்பார். சிறிய குழந்தைகளை பதில் சொல்ல சொல்லுவார். யாரெல்லாம் பதில் சொல்றாங்களோ அவர்களுக்கு சிறிய புத்தகத்தை நினைவு பரிசாக கொடுத்து அவர்களுக்கு முருகனுடைய அருளாசிரியர் திருநீர் வீசி விடுறார். அவங்க யாருமே சோட போடல. நானும் ஒருத்த புத்தகம் வாங்கியிருக்கேன், நானும் திருநீர் பேசுகிறேன் என்று சொல்ல ஆசைப்படுறேன். வெரி வெரி ஐயா, நம்மளுடைய பழக்கம் என்ன? முதல்ல எந்திரிச்சோன்னு முகத்தை கழுவிட்டு ஆண்களா என்ன செய்வாங்க? திருநீர் பூசணும். பெண்களா இருந்தா குங்குமம் வைக்கணும். பல்லு எடுக்க மாட்டீங்களா? பல்லு வளர்க்கறதுக்கு முன்னாடி முகத்தை திருநீர் பூசிட்டு தான் வைப்பாங்க சிறந்த பக்தர்கள் இருக்கவங்க, சரிங்களா? ஆனா நம்ம ஆளுங்க பாருங்க, யார் சந்தனம் போட்டு வைக்கிறா, குங்குமம் இட்டு வைக்கிறாங்க, எல்லாம் ஸ்டிக்கர் போட்டா மாறிடுச்சு. எதுக்காக குங்குமம் வைக்க சொன்னாங்க அந்த காலத்துல பெண்கள்கிட்ட? 2 புருவத்துக்கு மத்தியில் சக்கரம் இருக்கிறது. அது செயல்பட்டால் உங்களது கர்ப்பப்பை சிறப்பாக இருக்கும் என்ற காரணத்துக்காக மஞ்சளும் சுண்ணாம்பும் கலந்த குங்குமத்தை வைக்க சொல்றாங்க. ஆனா இப்ப யாராவது வைக்கிறாங்களா? எல்லாமே ஸ்டிக்கர் போட்டு. திருமணமான பெண்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது? அது 2 வகுடா பிரித்து தலையில, நெத்தியில ஒரு குங்குமம், வகுட்டுல ஒரு குங்குமம் வச்சிருந்தோம்னா அவங்க திருமணமான பெண்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதனாலதான் அந்த காலத்துல வச்சுவாங்க, கண்ணகி தலையை விரித்தா மதுரை அழித்தது, பாஞ்சாலி தலையை விரித்தா கௌரவர்கள் அணிந்து வந்தார்கள். அதனாலதான் பெண்கள் தலையை விரிச்சு போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப பாருங்க, மேக்சிமம் எல்லா பெண்களும் தலையை விரிச்சு அங்க அனுபவமா வந்துட்டு இருக்காங்க. இவங்க வந்து பக்தி நிதியை வளர்க்கிறாங்க. அது என்ன சொல்றாங்க? கல்யாணம் பண்ணோம்னா வீட்டை 2ஆ பிரிச்சிடலாம். அந்த பகுடா ஆமாங்க, 2ஆ பிரிச்சுக்கிறாங்க. 2ஆ பிரிச்சு தனியா கூட்டிட்டு போயிறாங்க. அப்படிலாம் 2ஆக பிரிக்க கூடாது. ஒரு புறம் நமது பிறந்த விடம், ஒரு புறம் புகுந்த விடம் சேர்ந்ததுதான் இருவருக்கும் நடுநிலைமையாக குங்குமமாக இருந்து தனது ரத்தத்தை கொடுத்தாவது என்ன செய்ய நம்ம 2 குடும்பத்தை ஒன்றாக கொண்டு போய் சேர்க்கிறது தான் அந்த தத்துவத்துல குங்குமத்தை வைக்க சொன்னாங்க. ஆனா இது ஃபுல்லா வச்சுக்கிறது என்னது? சும்மா ஸ்டிக்கர் போட்டுதான். ஸ்டிக்கர் போட்டு வச்சு பேச வந்திருக்காங்க. அடுத்து இப்ப தாயமங்கல திருவிழா ரொம்ப விசேஷமா நடக்கும். பாத்தீங்கன்னா ஆண்கள் ஃபுல்லா தனது முடியை மொட்டை அடிச்சிருப்பாங்க. எல்லாரும் மொட்டை அடிச்சிருப்பாங்க. ஆனா அந்த பெண்கள் முடி கொடுக்குறேன்னு சொல்லி பூ முடின்னு ஒரு கணக்கு சொல்லியிருப்பாங்க. இத்தனைக்கோடு இந்த பூ முடியை நடக்கிறக்குள்ளேயே அந்த முடி வெற்றவர் படுற பாடு, ஒருத்தர் கொஞ்சம் 1 இன்ச்சு சேர்த்து கட் பண்ணிட்டாரியா. இதுக்கு சரண்யாவும் அலப்பற இருக்கு. இந்த முடியை நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தேன்னு தெரியுமாங்க? நீ வாடி கட் பண்ணிட்டு போயிட்டு சொல்லி அவரோட சண்டை போட்டு அப்புறம் பேசி சரி பண்ணி கொடுத்தோம். இதுல வந்து பெண்கள் வந்து பக்தி நெறியை வளர்க்கிறார்கள் அப்படின்னு பேசுறதுக்காக வந்திருக்காங்க. பூ முடித்த ஒரு பூ முடித்த ஒரு பூ முறையின்றார். ஆமா ஆமாங்க. அதே மாதிரி எடுத்துக்கிறீங்க, நம்ம பழனிமலையா இருக்கட்டும், பழனிமலை பாத யாத்திரை போகக்கூடிய கூட்டத்துல பாத்தீங்கன்னா காவல் எடுத்து போறது யாரு? ஆண்கள். எதுக்காக ஆண்கள் காவல் எடுத்து போறாங்க? முருகனுக்கு வந்து பன்னீர் போடுறதுதான். 12 தோள்பட்டை உண்டா? 12 தோள்களும் தனது வலிமையை காட்டக்கூடியதா. ஆனால் அவரிடம் இருப்பது 2 கால்கள் தான். என்ன காரணம் அப்படின்னா, பக்தர்கள் வந்து எளிதாக தன் காலை பிடித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக 2 கால்களும். அது கொஞ்சம் கேட்கல, நான் பேசுறேன். இப்போ ஒருத்தர் வந்து எம்ஆர்ஆர் இருக்காப்லையா, திருவனந்தாவரம் எம்ஆர்ஆர் ஒரு திருமண வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்போ வந்து எம்ஆர்ஆர் எப்பவுமே கொஞ்சம் நல்லா நம்ம பேச 12 கைகள் வந்து பக்தர்கள் கேட்கின்ற வரத்தை ஒரு கை கொடுப்பதற்கு நேரமாக கூடாது என்பதற்காக 12 கரங்களையும் அள்ளி கொடுக்கின்றார். அப்படின்னா அப்ப அந்த அளவுக்கு வந்து ஆண்கள் பக்தி நெறியில் சிறந்து விளங்கி இருக்காங்க. ஐயா பாருங்களேன், எந்த ஆம்பளையாருக்கு பேய் பிடிச்சு பார்த்திருக்கீங்களா? பெண்களுக்காக பேய் பிடிக்கும். ஏனென்றால் பக்தியை தன் உள்ளத்தில் வைத்து உருகி வைத்திருப்பதற்காக ஆண்கள் வந்து பேய் பிடிக்கவே பிடிக்காது. ஆனா ஆண்கள் பெண்ணோடே வாழ்ந்துட்டு இருக்காங்க நிறைய பேர், வேற வழி இல்ல, சரிங்களா? அதனாலதான் உளவாரப்பணி சிறந்தது என்பதற்காகவே நாவுக்கரசர், உன்னால வந்து பொருளால் உதவி செய்ய முடியவில்லையா, பரவாயில்லை, உடலால் உதவி செய்து கோயில் வந்து தொண்டூழியம் செய், அப்பொழுதுதான் உனக்கு புண்ணியம் கிடைக்கும், ஏதாவது உதவி செய்ய அப்படிங்கறதுக்காக உளவாரப்பணியை பெருமையாக கொண்டவது நாவுக்கரசர். அதனாலதான் 63 நாயன்மார்கள் நாவுக்கரசர் சிறந்தவராக இருக்கிறார்கள். திருப்பிரகாச வள்ளலார் இல்லையா நம்மள்கிட்ட? சமயத்துல ஒரு 4 வல்ல நாவுக்கரசர், திருநாவுக்கரசர். அதே சமயத்துல ஒரு 4 வருவாங்க. 63 நாயன்மார்கள் அவங்க தான் வராங்க. ஆமா. அதே மாதிரி திருவருட் பிரகாச வள்ளலார் இல்லையா,
பக்தி நெறியை கொண்டு வந்து சேர்க்கலையா ஊர் மக்கள்கிட்ட? ரமணர் இல்லையா? ராமானுஜர் இல்லையா? ராமானுஜர் எவ்வளவு கிராமத்து மக்களிடம் பக்தியை மிக எளிதாக கொண்டு போய் சேர்த்தார். நிறைய இடங்களில் நிறைய சட்டத்திட்டங்களை உடைத்து மக்களுக்கு பாமரன் ஒன்றுதான், படித்தவன் ஒன்றுதான், அனைவரும் கடவுளுக்கு இணையானவர்கள் என்று சொல்லி பல புதிய புரட்சிகளை கொடுத்தவர் நமது ராமகிருஷ்ணர் இல்லையா? அதே மாதிரி ரமணர் இல்லையா? ரமணர் எவ்வளவு விஷயங்கள் சொல்லியிருக்காரு. தற்சமயத்தில் வாழ்ந்த மகான்கள்ல அருணகிரிநாதர் எவ்வளவோ தப்பு செஞ்சுட்டாரு. இருந்தாலும் நான் செய்த தவறு என்று தவறை உணர்ந்து திருவண்ணாமலை கோபத்திலிருந்து கீழே விழுகிறார் சாகிறதுக்காக. முருகன் தனது இரு கரங்களால் பிடித்து, அருணகிரி உனக்கு இன்னும் வாழ்க்கை இருக்கின்றது, இனிமேதான் நீ பிறந்த பிறவி பலனை அனுபவிக்க போகிறாய் என்று அவர் நாட்களை ஓம்ங்கிற வார்த்தை எழுதி நீ சும்மா இருன்னு உட்கார வச்சு அவர் மூலமா முருகப்பெண்ணின் பக்தியை உலகமெல்லாம் கொண்டு போய் சேர்க்கலையா? அவர் மூலமாக கண்டர் அலங்காரம் வரவில்லையா? இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லிட்டே இருக்கலாம். உலகமெல்லாம் இந்து மதத்தின் புகழை பரப்பியவர் யாரையா? விவேகானந்தர். அனைத்து பெண்களையும் சரிசமமாக சகோதர சகோதரிகள் என்ற ஒரே வார்த்தையால் உலகத்தில் இந்து மதத்தை கொண்டு போய் சேர்த்தவர் யாரா? விவேகானந்தர். இந்த பிறகு எனக்கு கேள்விப்பட்டேன். ஆனந்தம் இருக்கு, அதை விட பெருசு பேரானந்தம். இதை விட பெருசு இருக்கு என்ன தெரியுமா? அது பிரம்மானந்தம். ஒரு பெண்ணோட வந்தா ஆனந்தம், இரு பெண்ணோட ஆனந்தம் பேரானந்தமா, பல பெண்களோட இருந்தா பிரம்மானந்தமா. இப்ப யாரு நம்ம ஆளுதான் பேசிட்டாங்க. ஆமாங்க. அதே மாதிரி முத நம்ம வீட்டுக்குள்ள திருமணமான பொண்ணை என்ன செய்வாங்க? வலது காலில் எடுத்து வச்சு வாமான்னு சொல்லுவாங்க. வந்தோடனே என்ன செய்வாங்க? விளக்கு ஏற்றுமான்னு சொல்லுவாங்க. விளக்கு ஏற்றுறதுக்கு சின்ன தீப்பெட்டி கொடுப்பாங்க. சில இடங்களில் விவரமான ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா 2 தீக்குச்சி இல்ல 3 தீக்குச்சி தான் இருக்கும். 5 முகம், 2 விளக்குல 5 முகம், அதாவது 10 முகம் இருக்கும். அந்த திரியை போட்டு வச்சிருக்க மாட்டாங்க. தனியா எண்ணெயையும் திரியும் தனியா வச்சிருந்து தீப்பெட்டியை வச்சிருந்து விளக்கு ஏத்துமான்னு சொல்லுவாங்க. அந்த பொன் எப்படி அந்த விளக்கில் எண்ணெய் ஊற்றுகிறார் என்று பார்ப்பதற்காக. அடுத்ததாக எண்ணெய் ஊற்றிய கையை எப்படி துடைக்கிறான்னு பார்ப்பாங்க. அப்புறம் திரியை எப்படி கையில் ஒற்றை திரியாக போடுகிறாளா இல்ல 2 திரியாக சேர்க்கிறாளா? ஒற்றை திரியா போட்டா குடும்பத்தை பிரிச்சுக்க மாட்டாங்க. எண்ணெய் ஆடையில தேய்ச்சா ஆடையை சுத்தமா வச்சுக்க மாட்டாங்க, தலையில தேய்ச்சா உடம்பு சுத்தமா வச்சுக்க மாட்டாங்க. ஆமா, இதெல்லாம் வச்சு கத்துக்கிறாங்க. அதனால அப்படி வச்சு தீக்குச்சி, ஒரு தீக்குச்சியை வைத்து 10 முகத்தில் ஏற்றினார். அவள் குடும்பத்தை வாழ வைக்க வந்த பெண் அப்படின்னு இருக்கும். இப்ப கொடுங்க விளக்கத்தை சொல்லுங்க போய். இப்ப எனக்கு தீக்குச்சி எல்லாம் பத்தாது, லைட்டர் தான் வேணும். அந்த காலத்து வாழ் மாதிரி நீ ஏன் விளக்கேற்றிய? ஒரு சுவிட்ச் போட்டா என்ன ஆயிரும்? டியூப் லைட் எரியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் இப்ப இருக்க பெண்கள். அந்த காலத்துல என்ன செஞ்சிருக்காங்க? சாயந்தரம் 6 மணி அந்தி பொழுது 6 to 6:15 என்ன செய்யணும்? வீட்டுல விளக்கு ஏற்றணுங்கிறக்காக. இப்ப விளக்க ஏத்துறாங்க, மெகா தொடர் தான் போகுது. மெகா தொடரெல்லாம் போட்டு பார்த்துட்டு இவங்க பெண்கள்ல சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இதெல்லாம் விடுங்க, நம்ம விளக்கு பூஜை வைப்போம், திருவிளக்கு பூஜை நடக்கும். அந்த விளக்கு பூஜை நடக்கிறது என்னமோ 1 மணி நேரம் தான். அந்த விளக்கு பூஜைக்கு இவங்க போடுற அந்த மேக்கப் இருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் மேக்கப் எல்லாம் கிடையாது. சுமார் 6 மணி நேரம் 7 மணி நேரம். அதே மாதிரி அந்த ஏரியா வைஸா அந்த யூனிஃபார்ம் கூட கட்டிட்டு போவாங்க தெரியுமா? உட்கார்ந்துட்டு விளக்கு பூஜையில எத்தனை விளக்கேற்றி சாமி கும்பிடணும்ல, சாமியும் கும்பிட மாட்டாங்க. அதையே கேட்கிற 300 ரூபா வாங்கினேன், என்ன செய்யற? பிளாஸ்டிக் வாளி தான் கொடுத்தேன். அந்த கோயில பாரு 250 ரூபா வாங்கி சில்வர் தட்டு கொடுத்தாங்க. இதுக்குதான் இந்த கோயிலுக்கு நான் வர மாட்டேன்னு சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு அங்கும் போய் திருவிளக்கு பூஜை என்ன செய்யறாங்க? புரணி தான் பேசுறாங்க. புரணி பேசிட்டு இவங்க பக்தியில சிறந்தவர்களுக்காக சொல்ல வந்திருக்காங்களா? இதெல்லாம் விடுங்கய்யா. நம்ம தீபாவளி பண்டிகையில் என்ன செய்வோம்? பலகாரம் செய்வோம். பெண்ணு வீட்டுல உட்கார்ந்து அடுப்பு பத்த வச்சு பலகாரம் செய்து வீட்டு தெய்வத்தையும் முன்னோர்களையும் வணங்க வேண்டும் என்பதற்காக செய்வாங்க. வீட்டுல அடுப்பு பத்த வைங்க, எண்ணெய் சட்டி காயணும், எண்ணெய் சட்டியில சமையல் பண்ணுங்க, பலகாரம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இப்ப அப்படியா பண்றாங்க? எல்லாமே என்ன பண்ணிடுறாங்க? ஆர்டர் பண்ணிடுறாங்க. யாரும் குக் பண்ணி சாப்பிடறதில்ல, ராம் பண்ணி தான் சாப்பிடுறாங்க. கேட்டேன், எனக்கு என்ன பிடிக்கல, வீட்டுக்கு என்ன பிடிக்கல, என்னதான் பண்றீங்க? இதுல என்னது எண்ணெய் இல்லாத தோசை தட்டு இருக்குல்ல, என்ன இருக்கு, நான் ஸ்டிக்ல சமைச்சுக்கிறேன் அப்படிங்கிறாரு. நிறைவாக ஒன்றை சொல்லி மட்டும் எல்லோரும் முடிச்சுக்கிறேன். பூசலார் அப்படி ஒருத்தர் இருந்தார். ஆமா, அவருக்கு கோயில் கட்டணும்னு ஆசை. அவர்னால பொன்னையும் பொருளையும் சேகரிக்க முடியவில்லை. எனக்கு பொண்ணு பொருள் இல்லாட்டாலும் பரவாயில்ல,
நான் எப்படியே செய்வேன், நான் கோயில் கட்டியே தீர்வேன் சொல்லி மனதால் கோயில் கட்டினார். ஒரு நல்ல நாளை பார்த்தாரு, இத்தனை ஏக்கர் இடம் வேணும் அப்படின்னு சொல்லி இடத்த வாஸ்து சாஸ்திரப்படி அளக்கிறாரு. இந்த இடத்தில் மூலவர் இருக்க வேண்டும், இந்த இடத்தில் நந்தியம்பெருமான் இருக்க வேண்டும், இந்த இடத்தில் கொடிமரம் இருக்க வேண்டும், இந்த இடத்தில் அம்பாள் இருக்க வேண்டும், இந்த இடத்தில் கணபதி இருக்க வேண்டும், இந்த இடத்தில் முருகப்பெருமான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாஸ்துப்படி ஒவ்வொரு இடமா மனசுல குறிக்கிறார். குறிச்சிட்டு ஒவ்வொரு நாளும் அதிகாலை எந்திரிச்சு மனக்கண்ணால் கோயில் கட்டிக்கிறார். கொஞ்சம் கொஞ்சமா கோயில் கட்டிட்டு வராரு. ஒரே நாள்ல கட்டல, கொஞ்சம் கொஞ்சமா மனக்கண்ணால் கட்டுறாரு. கட்டி முடிச்சுட்டு ஒரு நாள் குறிக்கிறார். இந்த நாளில் உனக்கு கும்பாபிஷேகம் செய்கின்றேன், நீ அமர வேண்டும் ஈஸ்வரா அப்படின்னு சொல்லி மனசால இறைவன்கிட்ட வேண்டார். சரின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு தூங்கிறார். அவர் குறித்த நாள் அன்று காஞ்சி மாநகரத்தில் பல்லவ மன்னவன் கட்டிய கோயிலுக்கு நாள் குறிக்கிறான் மன்னன். அந்த நாளில் அந்த மணித்துளியில் நாளிகையில் கும்பத்திற்கு தண்ணி ஊற்றி கும்பாபிஷேகம் செய்து விடுவோம் என்று எல்லாரும் சேர்ந்து குறித்து முடிக்கிறார். அன்னைக்கு நேற்று சிவபெருமான் போறார். அவர் கனவுல போய், மன்னவா அன்னைக்கு வேறு ஒரு கும்பாபிஷேகம் இருக்கிறது, திருநின்ற ஊர் அப்படிங்கிற ஊர்ல எனது பக்தன் பூசலான் ஒரு கோயில் கட்டி இருக்கிறான், அந்த கோயிலில் நான் போய் அமர போகின்றேன், அதனால் நீ கும்பாபிஷேகத்திற்கான நாளை மாற்றிவை என்று கனவு சொல்றார். சொன்ன உடனே அரசனுக்கு முடிச்சு பாக்குறான், கையும் ஓடல காலு ஓடல. ஆகா, நம்மளை காட்டும் ஒரு சிறந்த சிவபக்தன் இருக்கான்னு போல இருக்கு, இதை காட்டும் சிறந்த சிவன் கோயில் இருக்க போயிருக்கு தேடி ஓடுறான். திருநின்ற ஊர் போற போயிட்டு இங்க புதிதாக கட்டி உள்ள சிவாலயம் எங்க இருக்கிறது என்று அங்க உள்ள கிராம மக்கள்கிட்ட கேட்கிறாப்புல. என்ன சொல்றாங்களா, யாரோ அப்படி ஒண்ணு பெருசா புதுசா இந்த சிவன் கோயில நாங்க கட்டலன்னு சொன்னோன்னே யோசிக்கிறாரு, என்ன இப்படி அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கேட்கிறார். பூசலார் என்ற அடியார் இருக்கிறாராமே, எங்க இருக்கிறார் என்று கேட்கும் போது சொல்றாங்க, அந்த ஒரு பைத்திய மாதிரி உட்கார்ந்து இருக்கு, அதுதான் மரத்துல உட்கார்ந்துட்டு கண்ணை மூடிட்டு ஏதோ உளறிக்கிட்டே இருக்கும், அந்த பூசலார். அவரை போய் நீங்க ஏன் ராஜா பார்க்க போறீங்க கேட்கணும். இல்ல முக்கியமான செய்தி அப்படின்னு சொல்லிட்டு பூசலார்ட்ட போறாரு. போய் வணங்குகிறார். வணங்கிட்டு கேட்கிறாரு, நீங்க கட்டின சிவன் கோயில் எங்க இருக்கிறது நான் பார்க்க வேண்டும் சொன்னே. பூசலாருக்கு அப்படி கண்ணுல இருந்து கண்ணீரா ஊத்துது. சொல்லுங்க அடியாரே சொல்றாரு, ஐயா நான் வெளியில் கட்டவில்லை, அகத்தில் கட்டினேன், மனத்தில் கட்டினேன். நான் கட்டின கோயிலுக்கு நாள் குறித்தேன், இந்த நாளில் சிவபெருமான் வருவார் என்று சொன்னேன். ஒரு ஆடிப்பட்டார மன்னன். அப்படி என்றால் மனசால் கோயில் கட்டப்பட முடியும் என்பதை காமித்து பூசலார் மனக்கோயில் கட்டியவர் கடைசியில் முக்தி அடைந்தார். ஆகவே பக்தி நெறியில் சிறந்தவர்கள் ஆண்களே என்று நல்ல தீர்ப்பு வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு இத்துறை முறையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.